நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா நல்லடக்கத்திற்காக அன்சாரி தோழர் ஒருவரை சுமந்து வருகிறார்கள் சஹாபாக்களோடு. மையவாடியில் கபறு தோண்டுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டு விடுகிறது. சஹாபாக்கள் ஜனாசாவை வைத்து விட்டிருக்கிறார்கள். அந்த சபை எப்படி இருந்தது என்ற ஒரு நபித்தோழர் சொல்கிற நேரத்தில், சஹாபாக்களின் தலை மீது பறவைகள் உட்கார்ந்தால் எப்படி இருந்தார்களோ அதே போன்று மையவாடிக்குள் இருந்தார்கள் என்று வருகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, மையவாடிகளை, ஜனாசாவை, கபரை பார்த்து விட்டாலே சஹாபாக்களின் உணர்வுகள் வேறெங்கே சென்றுவிடும். சஹாபாக்கள் அவர்களை பற்றி பின்னாடி வந்தவர்கள் சொல்கிறார்கள், குன்னா இதா ஜிஅன ஸலா ஹலஅன துன்யா மஅனி ஆலினா, நாங்கள் பள்ளிவாயலுக்குள் நுழைகின்ற பொழுது பாதணிகளோடு சேர்த்து துனியாவையும் கலட்டி வைத்து விட்டு தான் உள்ளே நுழைவோம் அப்படிங்கிறாங்க. இந்த உணர்வுகளை தருவதில் மிக மிக முக்கியமானது மரணமும் ஜனாசாவும் மையவாடி தரிசித்தலும். கனிமிகு சகோதரர்களே, எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரரை, எங்களுக்கு நல்ல பல நினைவுகளை விட்டு சென்ற ஒரு சகோதரரை இந்த இடத்தில் நல்லடக்கம் செய்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் யாருமே இதுவரைக்கும் மலக்குல் மௌத்தை பார்த்ததே இல்லை. ஆனால் வல்லாஹி மலக்குல் மௌத்தை பார்க்காம நாங்கள் மௌத்தாக மாட்டோம். யாரும் மலக்குமார்களை பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க வெறுக்கிறான். ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வை சந்திக்கணும்னா மௌத் ஆகணும், மௌத்துக்கு நாங்கள் எல்லோரும் பயம், அப்படி என்றால் அல்லாஹ்வும் எங்களை சந்திக்க வெறுக்கிறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுவல்ல, ஒருத்தருக்கு சக்கராத்துடைய நேரம் வரும், உயிர் தொண்டை குழியை அடைந்து விடும், பார்வை பிறண்டு விடும், விரல்கள் இன்னோடு விரலோடு ஒட்டிவிடும், எதுவும் செய்ய முடியாத நிலைமை. அந்த நேரத்தில் நல்ல மனிதனாக வாழ்ந்திருந்தால், நல்ல இபாதத்துக்களை செய்திருந்தால் மலக்குல் மௌத் வருவார். நல்ல தோற்றத்தில் அழகான வாசனங்களோடு அவர் வந்து சுபசோகனம் சொல்லுவார். சொல்ற நேரத்தில் அவர் புரிஞ்சு கொள்வார், அந்த சக்கராத்தில் இருக்கிற நல்லடியான் எனக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்ததை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த நல்லடியான், இறைவா உன்னை சந்திப்பதற்கு நான் தயார், மௌத்த விரும்புவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சக்கராத்தில் யார் யாரெல்லாம் மௌத்தை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் அல்லாஹ் கொடுக்கான், அல்லாஹ்வும் அவரை சந்திப்ப விரும்புகிறான். எங்களோட சக்கராத்தை அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்திய ஒரு சக்கராத்தாக மாற்றணும், அல்லாஹ் விரும்புகிற ஒரு சக்கராத்தாக மாற்றணும். அதுவே கெட்ட அடியானாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விகாரமான தோற்றம், கடுமையான எச்சரிக்கைகள், மலக்குல் மௌத்தை பார்த்து விட்டால் அவர் அழ ஆரம்பித்து விடுவார். அவர் எனக்கு என்ன நேருமோ அல்லாஹ்விடம் கெஞ்சுவார், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், நான் அமல் செய்துவிட்டு அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு உன்னை சந்திக்க வருகிறேன், மௌத்த வெறுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அடியானை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய சக்கராத்தை அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு சக்கராத்தாக மாற்றணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு நல்லடியான அடக்கினா அந்த கபருக்கண்டு மாத்திரம் பிரத்யேகமான சில விஷயம் நடக்கும். வேற யார கபருக்கும் கிடையாது. நாங்கள் புதிய துணியில கபன் செஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நல்லடியானாக இருந்தால் அவருடைய கபரு விசாலமாக்கப்படும், அவருடைய கபரிலே ஒளி வெளிச்சம் பிரகாசிக்கும். அவருடைய கபருக்கு மட்டும் சுவர்க்கத்தின் ஒரு போர்வையால் அவர் போத்தப்படுவார், சுவர்க்க போர்வை. அவருடைய கபருக்கு சுவர்க்கத்தில் இருந்த வாசனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த ஜனாசாவை அப்படியான ஒரு ஜனாசாவாக மாற்றணும். இங்கு கலந்து கொண்டிருக்கிற எங்கள் எல்லோரையும், எங்கட மௌத்தையும் அப்படியான ஒரு சுவர்க்க பூஞ்சோலையான கபராக மாற்றணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் மௌத்தாகிடுவோம். இந்த துனியாவில் யாரும் நிரந்தரமாக இருக்க போகல. இந்த மரணித்த சகோதரர் உவைஸ் பிரதரை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் நிழல் கொடுக்கப்படும். அதிலே ஒருவர் பள்ளிகளோடு எந்த நேரத்திலும் தொடர்பட்டவர். இரண்டாவது ஒரு சாரார் இளமை காலத்தை அல்லாஹ்வை வழிபடுவதில் செலவழித்தவர். இது இரண்டையும் இந்த சகோதரர் செய்தவர். நாங்கள் எல்லோரும் சாட்சிகள் யா அல்லாஹ். இந்த சகோதரர் எந்த அளவுக்கு பள்ளியோடு நெருக்கமானவர் என்றால்,
அவர் பணிக்கு செல்கிற நேரத்தில், வேலைக்கு தயாராகி போகிற நேரத்தில் கூட பள்ளிக்குள்ளே வந்து பள்ளியை பார்த்துட்டு தான் போவார். அப்படி அல்லாஹ்வுடைய மாளிகை நேசித்த ஒரு சகோதரர். அல்லாஹு தஆலா அவருடைய பணிகளை அங்கீகரிக்க வேண்டும், அவருடைய கபரை விசாலப்படுத்த வேண்டும். அதே போன்று நீண்ட காலம் அவருடைய இளமை காலங்கள் பாவத்தில் தான் பெரும்பாலான சகோதரர்கள் இருப்பது. இவர் ஒரு முன்மாதிரி. இவர் இளமை காலத்தில் இருந்து அல்லாஹ்வை சுஜூது செய்வதிலே இருந்தவர். விசேடமான ஒரு குணம் என்னென்றால், இந்த சகோதரர் அதாவது எல்லாத்தையும் செய்வார், ஆனால் பேரெடுக்க விரும்ப மாட்டார். எல்லா பணியையும் அவர் தான் செய்வார் முன்னண்டு. ஆனால் நிகழ்வுகள் சபைகள் என்று வந்தா ஏதோ ஒரு மூலையில் நின்றுவார். அந்த பேர் நமக்கு வரணும், நான் அழகுபடுத்தப்படணும், ஃபோட்டோவில் இருக்கணும் என்று விரும்பவே இல்லை. முபிமௌலை தலைவர் எல்லாத்தையும் நின்று செய்வார். செஞ்சுட்டு அவர் ஒதுங்கி ஓரமாக நின்று விடுவார். இது அவருடைய விசேட ஒரு குணமாக இருந்தது. விசேடமான ஒரு தன்மை எங்கள் எல்லோருக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், அதாவது வெளிப்படையாக பழகுவார். அவர் சரியென்று காண்கின்ற ஒரு விஷயத்தில் சஹாபாக்கள்கிட்ட ஒரு மனோநிலை இருந்தது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை பங்கு வைக்கிறாங்க. பங்கு வச்சத்தில் அவங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை. மதீனத்து தோழர்கள் ஒரு சின்னதோர் அதிருப்தி வருது. அவங்க அதை பேசிக்கொள்கிறாங்க. ஒரு நபித்தோழர், மதீனாவை சேர்ந்த ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாவிடம் போய், யா ரசூலுல்லாஹ், இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மெசேஜை கொண்டு வந்தவற்றை கேட்கிறார், உங்களுடைய நிலப்பாடு என்ன, நீங்களும் அதை சரி காண்றீங்களான்னு கேட்குறாங்க. அந்த நபித்தோழர் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நானும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். எவ்வளோ வெளிப்படையான தன்மை! இந்த தன்மை சகோதரர் உவைஸ் பிரதர்கிட்ட இருந்துச்சு. அவர் தான் சரியாக காண்கின்ற ஒரு விஷயத்தில் வெளிப்படையாக நேர்மையாக நடந்து கொள்வார். அது தந்தையாக இருக்கலாம், நெருக்கமான நண்பர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த இஹ்லாஸ், நேரடியான வெளிப்படை தன்மை, அதாலத், நேர்மை இருந்தது. அல்லாஹு தஆலா அவருடைய நட்பணிகளை அங்கீகரிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார ஜனாசாவில் இணை வைக்காத 40 சகோதரர்கள் கலந்து கொள்கிறார்களோ, ஷிர்க்கு செய்யாத 40 சகோதரர்கள் கலந்து கொள்கிறார்களோ, அவர்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தில் அல்லாஹ் சாட்சியாளன். இறைவா, நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த இடத்தில் பெருவாரியான சகோதரர்கள் ஷிர்க்கை விட்டு ஓரமாயிருக்கிற அனைத்து சகோதரர்களும் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இவருக்காக செய்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய அடியானை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அவருக்கு உன்னுடைய இரக்கத்தை, ரஹ்மத்தை சொரிவாயாக நாயனே. யா அல்லாஹ், இந்த ஜனாசாவிலே அவருடைய குடும்பம் மிகவுமே கஷ்டப்பட்டிருப்பார்கள். குடும்பத்தில் அடிக்கடி தாய் மரணித்தார்கள். ஒரு 2 மாதத்திற்குள் தற்பொழுது மகன் மரணித்திருக்கிறார்கள். பெரும் சோதனை, கவலை. அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்கள் மீது அதிக அன்பு கொண்டவன் எங்களோட தாயும் அல்ல, தகப்பனும் அல்ல. இந்த உலகத்தில் எங்கள் மீது அதிக அன்பு கொண்டவன் இறைவன், அல்லாஹ் மாத்திரம்தான். அவன் இந்த சோதனையை தாரானண்டா எங்களுக்கு பெரியோரு நலவை வைத்திருக்கிறான். மரணித்த சகோதரர்களுக்கு பெரியோர் நலவை வச்சிருக்கிறான். எனவே அவர்கள் பொறுமை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொறுமை கொடுக்க வேண்டும். இறுதியான ஓர் அம்சம், ஜம்மியா சகோதரர்கள், பள்ளிவாயல் மஹல்லாவாசிகள், நிர்வாகிகள் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிறேங்க. ஒய்ஸ் பிரதர் வெற்றிடம் என்பது சாதாரண ஒரு வெற்றிடம் அல்ல. அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஒரு 100 பேர் வேலையை அல்ஹம்துலில்லாஹ் தனியே செய்வார். அவர் எங்களுக்கு ஒரு அமானிதத்தை ஒப்படைச்சிட்டு மௌத்தாகி இருக்கிறார். என்ன அமானிதம்? இந்த தஅவத்துடைய பணியை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார். அவருடைய இடைவெளிகளை நிரப்ப வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நிரப்புவோமா? இன்ஷா அல்லாஹ் அவருடைய பொறுப்பை அவர் இருக்கின்ற பொழுது இறைவா எந்த அளவு வீரியமாக இந்த பணி சென்றதோ அதைவிட வீரியமாக செய்வதற்கு எங்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் அருள் செய்வாயாக. இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சகோதரருக்காக துவா செய்வோம். நீண்ட நேரம் நின்று துவா செய்யுங்க. மன்றாடி அல்லாஹ் கிட்ட அவருக்காக மன்னிப்பு கேளுங்க. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.